ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் ஜோ அண்ட் ஜீவா. ம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களோட லவ் ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொல்லி ஹில்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீ பேசு. அதுதாங்க கொல்லிமலை. அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். மார்னிங் 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கெலாம் நான் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை என்ட்ரன்ஸில் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. 6:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புற மாரி ஆயிடுச்சு. நாம் வந்து இதுதான் கொல்லிமலை என்ட்ரன்ஸ். இதுக்கு முன்னாடியே நாம் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டா தான் இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் வந்து கடை அவ்வளோக்கு இருக்காது. ஏன்னா 70 பெண்ட் அதில் வந்து எந்த கடையுமே இருக்காது. நாம் போய் மேலே கொல்லி ஹில்ஸ்க்கு மேலே அங்கே போய் தான் சாப்பிட்ற மாதிரி எதாக இருந்தாலும் இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு 2-3 சிப்ஸ் பேக்கெட் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் செக் போஸ்ட்டு. கொல்லி ஹில்ஸோட செக் போஸ்ட்டு இதுதான். கொல்லிமலைக்கு போகிறதுக்கு ரூட்டு பார்த்திங்கன்னா 2 ரூட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கால்பனாக்கம்பட்டி வழியாக போகலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா மெட்டாலாலேருந்து முள்ளுக்குறிச்சி வழியாக போகலாம். 2 ரூட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக. கொல்லிமலைக்கு விசிட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம்னா கால்பனாக்கம்பட்டி வழியாக வந்திங்கன்னா 70 பெண்டும் பைக் ரைடு வரவங்களுக்கும் பஸ்ஸில் வரவங்களுக்கும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை தரும். கொல்லி ஹில்ஸில் வந்து ஒரு மார்ச் அண்ட் ஏப்ரல் டைமில் வந்து இங்கே வந்து ஒரு காட்டு தீ பரவுச்சு. அதில் வந்து எத்தனையோ ஏக்கர்ஸ் வந்து நெருப்பை வந்து நல்லா பரவி அணைக்க முடியாமல் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து அப்போ அந்த டைமில் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து யாரையுமே வந்து கொல்லிமலையிலேருந்து கீழேயும் அலோவ் பண்ணல, கீழேருந்து மேலேயும் அலோவ் பண்ணல. யாராச்சும் போகணும் அப்படின்னா அந்த முள்ளுக்குறிச்சி அந்த ரூட் வழியாக தான் போக முடியும். அதில் வந்து இத்தனை பென்ஸ் இருக்காது. இதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் கிடைக்காது. ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டு நம்ம வந்து இந்த பென்ஸ் வளைச்சி ஓட்டுற மாதிரி இருக்காது. ஆனால் கால்நாயக்கம்பட்டி வழியாக நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ்க்கு போகும்போது அந்த 70 பெண்டுமே வந்து நம்ம அதில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். கொல்லிமலை என்னோடய ஒய்ஃபோட ஃபேவரட் பிளேஸு. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரீ இருக்குதுல்ல, இந்த ட்ரீயில் தான் அவங்க வந்து அவங்களும் அவங்க அப்பாவும் வந்து சின்ன வயசுலேருந்தே மெமரிஸாக இருக்கிற மரம் இந்த ஒரு மரம். சொல்லுங்கள் இங்கே அப்பா சொல்ல. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கொல்லிமலைக்கு வந்தோம் அப்படின்னா இதுதான் எங்களோட ஒரு ஸ்பாட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நாங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். சின்ன வயசுலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த பிளேஸில் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. அது உங்களுக்கு அந்த வீடியோவில் சைடில் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். எப்படி சோலோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எடுக்க யாரும் இல்லையே. நான் எடுத்துறேன்னு தான் சொன்னேன், நீ தான் வேணாம்.
அங்கே கொல்லிமலை அந்த பெண்டு முடியும் போது 69 நினைக்கிறேன் இந்த பெண்டு. அங்கே வந்து இந்த அம்மன் கோயில் இருக்கும். எப்போ நாங்கள் கொல்லி ஹில்ஸ்க்கு வந்தாலுமே அந்த கோயிலுக்கு போகாமல் நாங்கள் போகவே மாட்டோம். ஸோ இந்த டைமும் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து அது பக்கத்துலேயே தண்ணி வந்து ஓடிட்டுருக்கும். எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் வந்து கால் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க. நம்ம அங்கே நிற்கும்போது பார்த்து நிற்கணும். இல்லை அப்படின்னா அது எந்நேரம் வேணாலும் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை காலம் அந்த டைம்லலாம் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அந்த இடத்துலலாம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நிற்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் தான் வந்து கால் வச்சு காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அம்மன் கோயிலை வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த பாட்டி கடைக்கு தான் வந்தோம் பணியாரம் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் எப்பயுமே ஒரு பாட்டி கடையில் சாப்பிடுவோம். ஆனால் அந்த பாட்டி கடை வந்து இன்றைக்கி இல்லை. இதுதான் ஸ்டார்டிங்லேயே இவங்க சுட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 பணியாரம் வந்து 20 ருபீஸ் அப்படின்னு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி ஒரு பிளேட் வாங்கி ட்ரை பண்ணோம். அந்த சட்னி அந்த குழம்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற மாதிரி இருக்காது. அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக வைப்பாங்க. அவங்க வந்து அந்த அம்மிக்கல்லில் அரைச்சி அந்த மாதிரி தான் வைப்பாங்க. நாங்கள் ஒரு 2 பிளேட்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்த கோயில் தான் அரப்பீஸ்வரர் கோயில். அங்கே வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டு இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நிறைய கடை அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வீக் டேஸ் அப்படின்றதுனால கும்பல் எதுவுமே இல்லை. அதே வீக்கெண்டாக இருந்தால் ரொம்ப கும்பலாக இருக்கும். இங்கே வந்து சாமியை பார்க்குறதுக்கே வந்து 5 ருபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் 5 ருபீஸ் கட்டி தட்சணை சீட்டு வாங்கிட்டு தான் போகணும். ஆனால் அங்கே போனால் கூட எல்லாருக்குமே செப்ரேட்டாலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தோட சீட்டும் வாங்கி ஒரே இடத்துல வச்சுட்டு எல்லாருக்கும் ஒட்டுக்கா அந்த பூஜையை பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. கோயிலை வந்து சுற்றி பார்த்தாச்சு. கோயிலில் வந்து அந்த ஃபுட்டு வந்து அதிரசம், முறுக்கு, அப்புறம் லட்டு இதுதான் வந்து ஸ்பெஷலாக அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே போய் ஒரு பேக்கெட் மட்டும் அதிரசம் லட்டு மட்டுமே ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 20 ருபீஸ் இருக்கும். முறுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்கும். அங்கே சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த லவ் ஆனிவர்சரி என்னோடய ஒய்ஃப் லைஃப்லேயே மறக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு. இந்த பிளேஸை உங்களுக்கே தெரியும், முன்ன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, ஆகாய நீர்வீழ்ச்சி தான் இது. ஃபஸ்ட்டு இறங்கும் போது நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இறங்கிட்டேங்க. ஆனால் இறங்கும் போதே பாதியிலேயே பெண்டு கலந்துருச்சுங்க. கால்லாம் ஷேக் ஆகிட்டு பார்ட் 2 வீடியோவில் இதோட கண்டினியூஷன் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.